ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் துர்கா ஃப்ரம் பெங்களூர். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ நீங்கள் பார்த்துருக்கிறது வந்து ஒரு ஓல்டு சாரீ ஒரு நல்ல பட்டு சாரீ, ஆக்சுவலி ஒரிஜினல் பட்டு சாரீ. அதை வந்து ஜஸ்ட்டு வந்து நம்ம ரீமாடல், அதாவது அதில் டாப் தைக்கலாம், ரீமாடல் பண்ணலாம். ஸோ நம்ம நார்மலாக வந்து கஸ்டமர் கேட்டபடி ஒரு டாப் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். பட்டு நம்ம வியர் பண்ணும்போது ரொம்ப வந்து எலிகண்ட்டாகவும் இருக்கும். அதே சமயத்தில் வந்து நல்ல லுக் வந்து நல்லா தரும். ஸோ இது வந்து எத்தனை வருஷம் சாரின்னு எனக்கு தெரியல, ஏன்னா இது வந்து கஸ்டமர் சாரீ. ஸோ ஸ்டிச் பண்ணியாச்சு. நார்மல் டாப் தான், பார்டர் கீழே வச்சுட்டு கைக்கு ஒரு பார்டர் வச்சுருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் அந்த பார்டரை வந்து திருப்பி வந்து பட்டி மாதிரி வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து நெக்கு கிட்டையும் போடலாம். இல்லை வந்து அதையே வந்து நம்ம ஸ்கொயர் டைமண்ட் நெக் கொடுத்தா சின்ன பட்டி மாதிரி போடலாம். ஸோ எந்த மாதிரி வேணாலும் போடலாம், இதை நம்ம இஷ்டம்தான். ஸோ கஸ்டமர் என்ன கேட்டுருக்குறாங்கனாக்கா, ஸோ செல்ஃப் பட்டன் மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ ரெண்டில் எது நல்லாயிருக்குன்னு பார்த்து அதை வச்சுருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் இந்த மாதிரி வைக்கிறது வந்து நார்மலாக ஓல்டு ஃபேஷனாக இருக்குது. ஸோ நம்ம செல்ஃப் பட்டன் வைக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணோம். ஸோ செல்ஃப் பட்டன்னா ஒன்றும் கிடையாது, நம்ம அந்த டையெலாம் விற்பாங்களா, அந்த ப்ரெஸ்ஸிங்கோட டை விற்பாங்க. ஸோ நம்ம செல்ஃப் பட்டன் மீன்ஸ் நமக்கு எந்த துணியில் வேணாலும் அந்த பட்டன் கலரை வந்து நம்மக்கிட்ட இருக்க துணியில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம கடையிலலாம் போய் வாங்கினோம்னாக்கா ஏதாவது சிலது தான் வந்து கிடைக்கும். நம்மக்கிட்ட எந்த ஃபேப்ரிக் இருக்கோ அந்த ஃபேப்ரிக்கில் பண்ணுறது தான் வந்து செல்ஃப் பட்டன். ஸோ வந்து அது வந்து ஒரு 5-6 பட்டன் வந்து எத்தனை பட்டன் வேணுமோ வச்சுட்டு, ஸோ நமக்கு வந்து என்ன மாதிரி க்ரியேட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றத பார்த்து நம்மளே சூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது வந்து நிறைய இதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஜஸ்ட் பட்டனை 2 டைப்ஸ் வரும். ஒன்று வந்து கீழே 2 ஹோல் இருக்கிற மாதிரி, மேலே வந்து ப்ளைனு. ஸோ ப்ளைனை ஃபஸ்ட்டு வந்து நம்ம கிளாத்தில் வந்து கட்டிட்டு திருப்பி வந்து அந்த ஹோல் இருக்கிறத வந்து மிஷினில் வச்சு ஃபுல்லாக இதே மாதிரி நமக்கு எத்தனை வேணுமோ கட்டி வச்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறமா வந்து நம்ம ஹோல் இருக்கிறத வந்து அந்த ப்ரெஸ்ஸிங் டைக்குள்ளே போட்டு நம்ம ப்ரெஸ் பண்ணணும். ஸோ இதோட வீடியோ ஆல்ரெடி நான் எப்படி பண்ணோம் அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப பழைய வீடியோலாம் போட்டிருக்கோம். ஸோ அது வந்து போட்டு டைம் வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லிவிட்டு ஜஸ்ட்டு வந்து எப்படி அதில் வந்து ஃபிக்ஸ் பண்ண பிறகு அந்த ட்ரெஸ்ஸு வந்து எப்படி லுக் சேஞ்ச் ஆகுது அப்படின்றத வந்து மட்டும்தான் நான் வந்து இதில் காமிக்கலான்ட்டு போட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ யாருக்காவது ஃபிக்ஸ் பண்ணிக்க தெரிலனா கூட நீங்கள் இதில் தெரிஞ்சால் நீங்கள் பார்த்து அப்படியே பண்ணிக்கலாம். இது வந்து நமக்கு 2 டைப்ஸ் வருது. ஒரு ஸ்மால் சைஸ், இப்போ நீங்கள் பார்த்த ஸ்மால் சைஸ் பட்டன் ஒன்று வரும். இன்னொரு சைஸ் வந்து பெரிய சைஸ், 2 சைஸ் டை வந்து தருவாங்க. நான் வந்து ஜாஸ்தி நமக்கு மூவ் ஆகிறது வந்து ஸ்மால் சைஸ் தான். பெரிய சைஸ் வந்து ஏதாவது ஃப்ராக்ஸு, சின்ன பசங்க ஃப்ராக்ஸ் அந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து பெரிய டை வந்து நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ மோஸ்ட் வந்து நமக்கு இது தான் வந்து யூஸ் பண்ணுவேன். இது அலுமினியம் பட்டனாக இருக்கும் அது ஆக்சுவலி. ஸோ அது வந்து உங்களுக்கு ரொம்ப சீப் ரேட்டு கூட. கிளாத்தில் நம்ம ரெடி பண்ணிவிட்டு வைக்கும்போது ரொம்ப லுக்கு நல்லா வரும். பாருங்கள், பின்னாடி 2 ஹோல் இருக்குது. ஸோ நான் எல்லாமே இது மாதிரி பண்ணிட்டேன். ஸோ இப்போ முடிஞ்சிருச்சு. ஸோ பாருங்கள், ஸோ நம்ம நேராக ஸ்ட்ரைட்டாகவும் பட்டன் வைக்கலாம். அது ஓல்டு மாடலாக ஃபீல் பண்ணால் நம்ம இந்த மாதிரி கூட ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒரு லேஸ் மாதிரி கூட அந்த பட்டனை வந்து க்ரியேட் பண்ணி வைக்கலாம். ஸோ நீ இந்த மாதிரி வச்சு பார்த்தா எனக்கு பார்க்கறதுக்கு ஏதோ ரொம்ப பிடிச்ச மாதிரி இருந்தது. ஸோ வச்சுட்டு சும்மா ஒட்டக்கூடாது, அதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். பாருங்கள், முடிஞ்சிச்சு. இந்த டாப்பு ரொம்ப நல்லா வந்திருக்கு.